வணக்கம். நாங்கள் சாய்ராம் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் மடிப்பாக்கம்லேருந்து வந்திருக்கோம். 9 மெம்பர்ஸ், 9 பேர் வந்து ஃப்ரம் கிளாஸஸ் 10th 11th அண்ட் 12th 3 கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம். இந்த முறை வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் டீம் மெம்பர்ஸ்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே வி காட் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. ஒரு விஷயத்தை, ஒரு கொஸ்டின் இருந்தது அப்படின்னா அது எப்படி நிதானிச்சு அது பொறுமையாக குழப்பம் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் போன்ற பல விஷயங்களை வந்து இந்த ஈவெண்ட் மூலமாக எங்களுக்கு தர முடிஞ்சது. தேங்க்ஸ் டு கேலக்ஸி குவிஸ். ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்க தெரிஞ்சது, எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்பேஸ் எந்தூசியாஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு என்வால்மெண்ட் இது. ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கள் லெவலில் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை பிரின்சிபல் டு செலக்ட் மீ ஆஸ் த கேண்டிடேட் ஹியர். அதனால தான் இங்கே இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக. அப்புறம் அவங்க வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது. இருந்தாலும் அதை மாடரேட்டாக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஸ்கூலில் இருக்க புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேலக்ஸிலேருந்து 7வது வருஷமாக குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் வந்து 135 ஸ்கூல் பங்கேற்றது. 1200 பள்ளி மாணவர்கள் இதனால் பயனடைஞ்சாங்க. வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்ல ப்ரைஸு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எலக்ட்ரிக் பைக், செகண்ட் ப்ரைஸ் லேப்டாப், தேர்ட் ப்ரைஸ் ஆண்ட்ராய்டு மொபைல், அப்புறம் ஃபோர்த் ப்ரைஸ் இன்வெர்டர். அது மாதிரி அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பசங்களும் நல்லா எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அடைஞ்சு ஃபைனல்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதோட முடிவும் தெரிஞ்சிடும், வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சிடும். இது அடுத்த வருஷமும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக செய்யணும்ட்டு நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிங்களாம் முதலீடு செய்ய முன்வராங்க. ரொம்ப சந்தோஷம்.